Good morning, students. I'm glad you welcome all in this today's section. Today we have to learn 6th standard English, Unit 1, Supplementary Reader Owly. Do you like pet animals? In this supplementary also, the mother and daughter how to take care of the abandoned birds and animals. I hope you are all like this story very much. So watch the video carefully until the end. Don't skip the video. Enjoy your learning journey, students. Payal yelled in panic. Owly is gone. Where would she have gone? Payal? ஸோ இந்த லெசன் ரொம்ப அழகான லெசன். அது என்னன்னாக்கா அவுளி தெரியுமா? அவுள்னாக்கா ஆந்தை, கண்ணு உருண்டையாக இருக்கும். ஓகே, ஸோ நைட்டு முழிச்சிருக்கும். அதுக்கு நிறைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பாயலுங்கிறது குட்டி பொண்ணு, ஒரு ஸ்மால் கேர்ள், உங்களை மாதிரி ஒரு சின்ன பொண்ணு சொல்கிறா, மம்மி அவுளி இஸ் கான், அவுளியை காணோம். ஸோ அம்மா கேட்குறாங்க, வேர் வுட் ஷி ஹவ் கான், எங்கே போயிருக்குது? ஹர் மதர் செட் கிராஸ்லி, எங்கே தான் போயிருக்கும்? ஷி வாஸ் ரைட் தேர் ஸ்லீப்பிங் இன் ஹர் கேஜ் எ லிட்டில் வைல் ago. இப்போ நான் பார்க்கும்போது அவுள் தூங்கிட்டு இருந்தது, நான் பார்த்தனே. அதுக்குள்ள அந்த அவுள் எங்கே போயிருக்கும்? வேர் வுட் ஷி ஹவ் கான், அம்மா கேட்குறாங்க. பட் ஷீ இஸ் நாட் தேர் நவ், இப்போ இல்லைம்மா. மேபி நீங்கள் பார்க்கும்போது இருந்திருக்கும், பட் நவ் அவுள் இஸ் மிஸ்ஸிங். அண்ட் மாம், த டோர் டு த கார்டன் இஸ் ஓப்பன். ஓகே, த டோர் டு த கார்டன் இஸ் ஓப்பன். கார்டனுக்கு போகக்கூடிய வழி, தோட்டத்துக்கு வழி, அந்த டோர் ஓப்பனாக இருக்குது. That got Payal's mother running into the room. Sure enough, there was no sign of Owly. தேடுறாங்க, no sign of Owly. Owliயை காணோம். What was an owl doing in a house? இப்போ நீங்கள் கேட்கலாம், நார்மலி we used to grow cats, dogs or some other small things, in myna, even parrot, like that. ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அவுள் வீட்டில் வளர்க்குற மாதிரி கேள்விப்பட்டதில்லையே. வாட் வாஸ் அன் அவுள் டூயிங் இன் அ ஹவுஸ்? ஒரு வீட்டில் அவுள் பற்றியா? புரியலையே இது, மேடம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? வெல், பாயல்ஸ் ஹவுஸ் வாஸ் அ ஹோம் டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் க்ரீச்சர்ஸ். இந்த பாயல் குட்டி பொண்ணோட வீட்டில் எல்லா அனிமல்ஸும் சரி, குட்டி குட்டி பேர்ட்ஸும் சரி இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, பாயல்ஸ் ஹவுஸ் வாஸ் ஹோம் டு ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் க்ரீச்சர்ஸ், மெயின்லி அபேண்டன்ட் அனிமல்ஸ். இது டாக், கேட்டு மட்டும் கிடையாது, என்ன அனிமல்னாலும் சரி அபேண்டன்ட், கைவிடப்பட்ட அனிமல்ஸ் ஆர் ஏதோ wounded, காயப்பட்ட அனிமல்ஸ்க்கு இங்கே ஒரு பாதுகாப்பு, இங்கே ஒரு ரெஸ்கியூ, இங்கே பயங்கரமான பாதுகாப்பு இருக்குது. பீப்புள் brought லாஸ்ட் டாக்ஸ். பீப்புள் எங்கேயாவது தொலைஞ்சு போன டாக்ஸ், எங்கேயாவது இருக்கும் டாக், தொலைஞ்சு போன நாய்க்குட்டி. இன்ஜர்ட் கேட்ஸ், காயமான கேட்ஸ். அண்ட் பேபி பேர்ட்ஸ் தட் had fallen out of their cages. எங்கேயாச்சும் குட்டி குட்டி பேர்ட்ஸ் கீழே விழுந்ததுன்னு வைங்களேன், அதை எடுத்து என்ன பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ வாட் தே டூ, தே டேக் தட் பேர்ட்ஸ் ஆர் கேட்ஸ், டாக்ஸ், அண்ட் தே பிரிங் டு Payal's house. Okay, Payal's mother. It wasn't that they had a large farm or even a large house. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஓகே பாயல்ஸ் ஹவுஸ் அவ்வளோ பெரிய வீடா, அவங்க ஃபார்ம் பெரிய ஃபார்மா? நோ, இட்ஸ் நாட் லைக் தட். It is just that everyone knew that Payal's mom had a big heart. இதுக்கு பெரிய வீடு இல்லை பெரிய ஃபார்ம் ஒன்றும் தேவையில்லை, ஒன்லி mind, the heart to do something. So Payal's mother had a big heart to help, to serve, to do all the things for the wounded animals and creatures. But even in a household used to such
unexpected visitors. Owlie's advent had been memorable. ஸோ இங்கே நிறைய அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ் வந்திருக்குது. பட் நவ் ஔலிஸ் அட்வென்ட், ஔலியோட அரைவல் ஒரு மெமோரபிள், மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட். ஷிஃபாலி தீதி had just turned up one day carrying a carton. ஸோ இந்த அவுலை வீட்டுக்கு கொண்டு வந்தது யாரு? ஷிஃபாலி தீதி. தீதி மீன்ஸ் சிஸ்டர். ஸோ ஷிஃபாலி அக்கா தான் இந்த அவுலை ஒரு காட்டன் பாக்ஸ், ஒரு பாக்ஸ், ஓகே, அந்த காட்டன் பாக்ஸில் வச்சு கொண்டு வந்தாங்க. When Payal's mother opened the carton, பாயலோட அம்மா இந்த காட்டன் திறந்து பார்க்கும்போது there was the smallest of owlets. குட்டியாக ஒரு அழகாக ஒரு ஸ்வீட்டாக ஒரு அவுலெட். அவுல்னா பிக் அவுல், பெரிய அவுல் பேர் அவுல். அவளோட பேபியை பார்த்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அவுலெட். இப்போ ஹென்னாக்கா பிக் ஹென், ஹென்னோட பேபி குட்டி சின்னதுனாக்கா வீட்டில் சிக்கன். அதே மாதிரி அவுலெட். சிட்டிங் இன் ஒன் கார்னர், அந்த பாக்ஸ்குள்ளே ஒரு கார்னரில் பயந்து நடுங்கி உட்காந்துருக்குது யார்? அவுல். எ ஸ்மால் பால் ஆஃப் ப்ரவுன் அண்ட் கிரே. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் லைன். எ ஸ்மால் பால் ஆஃப் ப்ரவுன் அண்ட் கிரே. அதோட கலர் என்ன? ப்ரவுன் அண்ட் கிரே. Payal's mother picked her up gently and placed her in her lap. ஸோ அம்மா அதை செல்லமாக பிடிச்சு அவங்களோட மடியில் வைக்கிறாங்க. டாக்கிங் டு ஹர் ஜஸ்ட் ஆஸ் ஷீ வுட் டு த டாக்ஸ். ஸோ மடியில் வச்சுட்டு ஷீ இஸ் டாக்கிங் டு த owl. She had never handled owls before. இதுக்கு முன்னாடி மேபி parrot, sparrow, மைனா she might have taken care, but for the first time this owl. So she has not taken care of owls earlier. She was very careful not to get picked. So normally some of the birds they used to pick, அதாவது கொத்தி விடுறோம் சரியா, பீக் வச்சு. When the owl got used to her, she seemed relaxed enough. ஸோ கொஞ்சம் அவங்களுக்குள்ள பழக்கம் வந்த அப்புறம், பரிச்சயமான அப்புறமா, ஸோ தே ஆர் வெரி casual. Owl is also happy with the Payal's mother. Payal's mother is also happy with owl. Payal's mother placed her inside a cage. There were always empty cages in Payal's house. அங்கே அந்த வீட்டில் எப்பயுமே every time there will be empty cages. Empty cages means காலியான கூடு, okay, like bird's cage, like that. Just in case a bird dropped in, the baby owl climbed on the rod and settled himself. இங்கே பேர்ட் நிறைய எம்டி கேஜஸ் இருந்தது. ஸோ அம்மா என்ன பண்ணாங்க, அதை எடுத்து ஒரு கேஜில் வச்சு செட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ த பேபி அவுல் என்ன பண்ணுச்சு, பேபி அவுல் கிளைம்டு ஆன் த ராட். அங்கே ராடெல்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு மேலே உட்காந்து ஜம்முன்னு கம்ஃபர்டபுளாக காசியாக உட்காந்துருச்சு. மாம், வாட் ஷால் வி கால் ஹர்? அம்மா, இதுக்கு என்ன கூப்பிடலாம், எப்படி என்ன பேர் சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இது யார் சொன்னது? ஆஸ்ட் பாயல் கேட்குறாங்க. ஆல் எக்ஸைட்டட். யூ சூஸ் அ நேம். சரி, நீ பேர் வச்சுக்கோ. செட் ஹர் மதர் ஸ்மைலிங். ஹவ் அபவுட் அவுலி? ஓகே, ஸோ ஹவ் அபவுட் அவுலி? அவுலி வைக்கலாமா? அவுலிங்கிற பேர் நல்லா இருக்குல்ல, அந்த பேரையை வச்சு கூப்பிடலாமா? ஆஸ்ட் பாயல். ஸோ அவுலி இட் வாஸ். The name was settled, but there was a bigger problem. What does one feed an owl? ஸோ இப்போ இவங்களுக்கு கேட்னா என்ன கொடுக்கணும்னு தெரியும். என்ன கொடுக்கணும்? ஃபிஷ், மில்க் அண்ட் ஆல் அதர் திங்ஸ். டாகுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும். ஸோ இவங்களுக்கு அவுளுக்கு என்ன கொடுக்கணும், அவுள் என்ன சாப்பிடும், எதுவுமே தெரியல. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நோ. நவ் தே ஆர் recollecting something. Owls are hunters. Owlஸோட வேலை என்ன? ஹண்டிங். தே ஈட் ரேட்ஸ், ஸ்னேக்ஸ் அண்ட் ஃப்ராக்ஸ். owls நார்மலாக என்ன சாப்பிடும்? ரேட், எலி. ஸ்னேக்ஸ், ஸ்னேக்னா என்ன? பாம்பு. அண்ட் ஃப்ராக் மீன்ஸ் தவளை. And in Payal's house, they were all vegetarians. Okay, so இங்கே owl வந்து non-vegetarian. owl வந்து இதெல்லாம் ஃப்ளஷ், மீட் எல்லாம் சாப்பிடுது. ஆனால் பாயல் வீட்டில் எல்லாரும் என்னது?
vegetarian. They eat only curd and all other vegetable items. Even the dogs, Payal's mother was totally anti-meat. Even பாயலோட வீட்டில் இருக்க டாக் கூட என்ன சாப்பிடாது, நான்-வெஜிடேரியன், சிக்கன் எல்லாம் சாப்பிட்றதில்ல, கொடுக்கறதில்ல, சாப்பிட்றதில்ல. ஓகே, பாயல்ஸ் மதர் வாஸ் டோட்டலி anti-meat. அவங்களுக்கு மீட்டுங்கிற மேட்டரே பிடிக்காது. பட் நவ் that Avli had come to stay, she had to get over her dislike for meat. So now what to do? என்னடா பண்ணுறது, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்க ஃபுல்லு நான்-வெஜிடேரியன், என்ன பண்ணுறது யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. Avli had come to stay, she had to get over her dislike for meat. இனிமேல் மீட்டெல்லாம் பிடிக்காது, செய்ய மாட்டேன், தரமாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா வந்திருக்கிற விருந்தாளி யார், சரியான ஒரு non-vegetarian. He likes to eat only meat. That was another reason why that day was memorable. For the first time they are going to, you get used to meat and all. அதான் அந்த நாளே ஞாபகமான ஒரு நாள். It was the first day that meat was brought to the house. For the first day, அதுதான் முதல் நாள் மீட் வீட்டுக்கு வருது. Payal got the number from her friend and called the meat shop to ask them to deliver 1/2 kilogram of minced meat to the house. ஸோ பாயல் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்டோட கால் பண்ணி, இவங்களுக்கு மீட் ஷாப்புக்கு நம்பர்லாம் தெரியல. ஸோ வாட் ஷி டிட், அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி, அவங்க மீட் ஷாப்புக்கு ஃபோன் பண்ணி, ஓகே இந்த வீட்டுக்கு ஒரு 1/2 kilogram, 1/2 கிலோ மீட் கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. They put the meat before Avli. அது என்ன பண்ணிட்டாங்க, அதை கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி they did something and gave to Avli. Of course, Avli didn't know what to do with it. அது அவுலிக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுனே புரியல. He didn't eat it. He was just a baby. அது ஒரு குழந்தைல, இது வரைக்கும் சாப்பிட்டு கூட பழகலை. ஓகே, after all, if the mother owl had been there, she would have softened the meat and shoved it down Avli's throat. அம்மா இருந்தாங்கனாக்கா, அவுலியோட அம்மா, ஓகே, அந்த ஆந்தையோட அம்மா இருந்தாங்கனாக்கா, she would have softened, அதை நசுக்கி, அதை குட்டியாக, அது மெதுவாக, அதுக்கு சாஃப்டாக அவங்க வாயிலேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ அவுளி அம்மா இங்கே இல்லை இல்லையா, பாயல் அம்மா தானே இருக்கிறாங்க. Payal's mother decided she had to be mother owl. இப்போது அம்மா நினைக்கிறாங்க, நான் இப்போ கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணணும், இந்த அவளுக்கும் அம்மாவாக மாறணும். பாயலுக்கு மட்டும் அம்மா கிடையாது, யாருக்கு அம்மா, அவளுக்கும் அம்மாவை மாறினா தானே இதை காப்பாற்ற முடியும். ஸோ she picked up a tiny bit of meat with her right hand and squished it up until it was soft. ஒரு குட்டி பீஸ் மீட் எடுத்து அப்படியே நசுக்கிறாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காது, பட் ஸ்டில் அவளுக்கு அவசரம் ஓடி நசுக்கிட்டு ஸ்மாஷிங் அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாங்க. With her left hand, she pressed down Avli's beak and shoved the food down. ஸோ அந்த ஃபுட்டை அப்படியே வாயில் கொடுக்குறாங்க, ஒரு மதர் மாதிரி. In a second, Avli fell off her perch onto the floor of the cage. She lay on her back on the floor of the cage, up with feet up in the air. இப்போ இது ஒரு ட்ராமா நடிக்க போகுது, யூ கேன் see properly. ஓகே, இப்போ ஜஸ்ட் நான் சொல்லும்போது அந்த இமேஜை நீங்கள் முன்னாடி கொண்டு வாங்க. அவளு என்ன ஆகுது, fell off her perch onto the floor of the cage. அந்த கேஜ் தப்பக்கடின்னு கீழே விழுது வேணும்னு. ஓகே, அதுக்கு ஒன்றும் ஆகலை, சும்மா விழுந்துருக்குது. she lay on her back, காலால் நிற்காமல் தலைக்கீழே படுத்துருக்குது. on the floor of the cage with feet up in the air. காலெல்லாம் அப்படியே மேலே பப்பரக்கான்னு போட்டு வச்சுருக்குது. அது நடிக்குது, ஆக்டிங் கொடுக்குது. மாம், பாயல் கிரைட், மம்மி என்ன நடக்குது, யூ கில்ட் ஹர். அம்மா, அவளை நீங்கள் கொன்னுட்டீங்களா, கொன்னுட்டீங்க பாருங்க, அவள் தலைக்கீழே படுத்துருக்குது. பாயல்ஸ் மதர் வாஸ் ஈக்குவலி அகாஸ்ட். அச்சோ, நான் ஒன்றுமே செய்யலையே, ஐ டிடன்ட் டூ எனிதிங், நானா கொல்லுவேன், நான் மதராட்டும் இருக்கிறேனே, அவளுக்கு மதர் ஆயிட்டேனே. ஓ, ஷி செட், ஓ, வாட் ஹவ் ஐ டன்? The poor little bird, after Payal and her mother had finished crying and hugging each other,
they started talking bravely about where to bury Auli. அவங்க அச்சோ நம்ம பேர்டை கொலை பண்ணிட்டோம், செத்து போச்சு, இனி என்ன பண்ணுறது, எங்கே போய் பரி பண்ணலாம், எங்கே போய் புதைச்சி வைக்கலாம், இது செத்து போச்சு இல்லையா அப்படின்னு அவங்க அழுது ஹக் பண்ணி எவ்ரிதிங் தே டூயிங், ஹக்கிங் அண்ட் க்ரைங். Just then Auli opened one eye and then the other. Auli பயங்கரமான ஒரு ஆக்டிங் சொல்லியிருக்கு இல்லையா, ஆக்டர். மெதுவாக ஒரு கண்ணை மட்டும் திறந்து பார்க்குது. Auli opened one eye and then the other. அதுக்கப்புறமா இன்னொரு கண்ணை திறந்து பார்க்குது. She got onto her feet and quietly climbed the perch. வால், சரியான வால். ஒரு கண் திறக்குது, அப்படி அப்புறமா இன்னொரு கண் திறக்குது, அப்புறம் ஜாலியாக மேலே ஏறி உட்காந்துருச்சு. Payal learnt later that falling on her back and pretending to be dead was Auli's way of defending herself against danger. அப்புறம் தான் புரியுது, இது அவுலியோட ஒரு கேம். அண்டர்ஸ்டாண்ட், ஷீ இஸ் டிஃபெண்டிங் ஹர் செல்ஃப் எகெயின்ஸ்ட் டேஞ்சர். ஏதாவது ப்ராப்ளம் வரும்போது என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஆக்டிங். Not that Payal's mother was a danger to Auli, but the baby owl did not know that then. So that was Auli's first day at home. இது ஒரு first day. So she did not know at all. Auliயோட அம்மா, it means நம்ம Payal mother ஒரு danger இல்லை, but still she didn't know how to act. She did it. In the beginning, Auli had to be forced to eat. That was mom's job. First, in the beginning, Auli had to be forced to eat. So he was not used to it. That was mother's job. But Auli soon realized that if a hand came towards her, it meant food. அப்புறமா டே பை டே கொஞ்ச நாள் ஆகும்போது அவளுக்கு புரிஞ்சிச்சு, கை கிட்ட வந்தாலே என்ன தான் வருது, ஃபுட்டு தான் வருதுன்னு புரிஞ்சிச்சு. ஓகே, her mouth would open automatically and her beak would snap around what was offered. ஸோ ஃபஸ்ட்டு நாள் பயமாக இருக்கும், இப்போ கை வந்த உடனே என்ன நடக்குது, ஃபுட்டு வருதுன்னு ஆட்டோமேட்டிக்காக வாய் திறக்குது, சாப்பிடுது, ஜாலியாக இருக்குது. Auli found it difficult to know when she was being offered food and would try to take a bit out of any hand that came her way. This meant lots of bitten fingers for Payal and her mother. ஸோ ஆர்வமாக இவங்க சாப்பாடு கொடுக்குறாங்க, அவளுக்கு கரெக்டாக சாப்பிட முடியல. அது என்ன பண்ணுது தெரியாமலேயே அதை பீக் எடுத்து கடிச்சிருது. ஓகே, பைட் பண்ணுது, கடிச்சு விடுறது. ஸோ இப்படி கடிச்சு என்னாச்சு, பாயலுக்கும் சரி பாயலுக்கு மதருக்கும் சரி நிறைய கடி. ஓகே, ரீடிங் அப் மோர் அபவுட் owls and their habits. ஸோ இது வச்சு என்ன பண்ணாங்க, மதரும் சரி பாயலும் சரி, they're reading so many facts and about owl. So what are the habits, how we should treat owl, all the things. Parents are mother, Payal's mother and Payal, they are reading from books and maybe they might have googled, discovered that Auli was a spotted owlet. இந்த Auli என்ன owl? Spotted owlet. She had a typical grey brown coat, heavily spotted with white, the pale face, yellow eyes and the white neck band. ஸோ இங்கே இது ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. See, அது grey and brown coat, greyயும் brown கலரில் outside, heavily spotted with white spots இருக்குது, pale face, yellow eyes and the white neck band, நெக்கில் வந்து white கலரில் ஒரு பேண்ட் மாதிரி, which looked like a ribbon. Payal decided soon. Payal took over the job of looking after Auli. ஸோ இப்போ பாயலோட வேலை Auliயை taking care of Auli is her job. She saw that the cage was cleaned every day. So every day Payal's work is to clean the cage. She filled the water bowl. அந்த water bowlல water பண்ணி வைக்கணும். Once Auli began to eat by herself. So after some time Auli started to eat by herself. Auli தன்னைத்தானே alone she was eating. Then it was Payal too could feed her. She loved the way
Owly took a piece of raw meat from her hand. இப்போ வாயிலெல்லாம் கொடுக்க வேணாம், கையில் வச்சாலே போதும். Owl will pick it. During the day, Payal kept the cage covered. Okay, daytimeல அந்த கேஜ் கவராக இருக்கும். பிகாஸ் owls are night birds. owls எப்போ தான் நல்லா முழிச்சிட்டு ஆக்டிவாக இருக்கிறோம்? Owls are night bird. Night they are active and daytime they will sleep. So they slept during the day. At night when owls are active, Payal took off the cover. They had decided that they would let Owly fly away once she had grown bigger. ஸோ அப்போ இப்போ முடிவு பண்ணுறாங்க, இது எவ்வளோ நாள் இந்த பேர்டை நம்ம வீட்டிலே வச்சுருக்கிறது. ஸோ ஆஃப்டர் சம் டைம் when it grows bigger, once it grows bigger, what we'll do? We will let her fly away. அவங்கள பறக்க வச்சிடலாம். But that meant that she had to learn to fly. To do that, Owly had to be in a closed room. ஸோ இப்போ கேஜில் வச்சா பறக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை இல்லையா? ஸோ நல்ல பெரிய ரூமாக கொடுத்து பறக்கிறதுக்கும் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும். பறக்கிற நல்ல ப்ராக்டிஸ் வந்தப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சுட்டு we will let her fly. This was the plan of mother and Payal. Okay? ஸோ அவங்களோட மைண்டு let the owl grow bigger, then we can make the bird fly away. இது காலம் ஃபுல்லும் இங்கே இருக்கணும்னு கிடையாது. ஃப்ளை பண்ண தெரிஞ்ச அப்புறமா let her go safely. After much discussion, Owly's cage was shifted to the library. ஸோ கொஞ்ச நாள் டிஸ்கஸ் பண்ண அப்புறமா இது என்ன பண்ணலாம், என்ன ரூமில் வச்சுக்கலான்னு பிளான் பண்ண அப்புறமா they planned to shift Owl to the library. புக்ஸ் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, லைப்ரரியில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். only one bird, small bird, let it be there. It was a lovely room with 2 doors. So in that library there were 2 doors. 2 கதவு இருக்குது. One which led to the rest of the house and the other that opened into the garden. ஒரு கதவு மற்ற ரூம்க்கெல்லாம் இருக்குது. இன்னொரு டோர் ஓப்பனாக வெளியில் போகிறதுக்கு, ஓகே, கார்டனுக்கு. ஸோ 2 rooms are there. It was also Payal's favorite room. So Payal loved it. Payal's favorite, பிடிச்ச room. It had 2 bookshelves and she spent hours there. So Payalக்கு ரொம்ப பிடிச்ச room and she used to spend hours over there. அங்கே உட்காந்து படித்து அந்த மாதிரி அழகான பொண்ணு. Reading all kinds of books. The bookshelves also had lots of little knickknacks. Her mother loved pretty things and displayed them here along with the books. அது மட்டும் புக்ஸ் மட்டும் இல்லை, இங்கே குட்டி குட்டி ஜாமான்லாம் இருக்கு இல்லையா, லைக் ஷோகேஸில் வைக்கிற ஸ்மால் திங்ஸ், அதுவும் அங்கே இருக்குது. ஸோ தேர் were beautiful pieces of potteries, dolls from wherever they had travelled, and of course wooden and clay animals and birds from all around the world. ஸோ இந்த பொண்ணு எங்கெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் கிடைக்கிற ஸ்மால் ப்ரிட்டி டால்ஸு டாய்ஸ் என்ன கிடைச்சாலும் அதை வாங்கி இப்படியே வச்சுருக்காங்க லைக் அ ஷோகேஸ். Once Owly was moved to the library. ஸோ இப்போது பிளான் பண்ணபடி Owly என்ன பண்ணிட்டாங்க, லைப்ரரிக்கு ஷிஃப்ட் ஆயாச்சு. Strict rules were laid down for everyone in the house. Owly அங்கே போன உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். என்ன ரூல்ஸ்ன்னு பார்க்கலாம். The 2 doors were never to be left open. ரூல் நம்பர் 1, 2 டோரும் ஒரே டைமில் ஓப்பன் ஆகக்கூடாது. ஓகே, ரூல் நம்பர் 1 என்ன, அந்த 2 ரூம் இருக்கு இல்லையா ஒரே இந்த ரூம்க்கு, ஸோ இந்த ரூமில் இருக்கிற 2 டோர்ஸ் அட் அ டைம் ஓப்பன் ஆகக்கூடாது. நாட் at night, நாட் in the day. டே ஆனாலும் சரி நைட் ஆனாலும் சரி 2 doors at a time ஓப்பன் ஆகக்கூடாது. Every night Payal would leave the cage door open and put a plate of mince meat on top of the cage. Second rule, every night, எல்லா நைட்டும் Payal should leave a plate of mince meat. அதை கட் பண்ண மீட் வந்து டாப் ஆஃப் த கேஜுக்கு மேலே அந்த மீட் வைக்கணும், ஃபுட் வைக்கணும்.
This was so that when Owlie flew out of her cage, she could also learn to find her food. So இது என்னன்னா, when the bird comes back, she will learn to find her food. எப்போ பார்த்தாலும் ஓடிட்டு இருக்க முடியாது இல்லையா, that's why. Initially, Payal would shut the cage door every morning when she popped in to say hello to Owlie before going to school. So beginningல எல்லாம் என்ன ஆகுனாக்கா, initially Payal would shut the cage door. Okay, cage door க்ளோஸ் பண்ணிட்டு and she'll tell hi, hello, because night time owls will be outside, okay, roaming here and there. Daytime owl will be inside the cage because owls are night birds. So உள்ள போட்டு hi, hello, good morning எல்லாம் சொல்லிட்டு I'm going to school, bye. She would always find Owlie on her perch inside the cage, though the cage door was still open. கேஜ் டோர் ஓப்பனாக இருந்தாலும் அது பாட்டுக்கு உள்ளே உட்காந்து இருக்கும். ஓகே, கேஜ் டோர் யாரும் க்ளோஸ் பண்ணலைனாலும் இட் வில் பி சிட்டிங் சிம்பிளி. பட் Payal knew Owlie was flying because she found bits of meat all over the room. ஆனால் இந்த கேர்ளுக்கு நல்லா தெரியும், இந்த அவுல் நைட் ஃபுல்லும் நல்லா ஃப்ளையிங் பண்ணியிருக்குது அப்படின்னு. The girl knows very well. The owl is very cunning and very clever, very smart. He always fly in the night time, and early morning he'll come inside the cage and sit as if he didn't do anything. How she knows? Because Payal has seen bits of meat all over the room. After some time, Payal stopped shutting the cage door even during the day. இப்போ இவ்வளோ நம்பிக்கை வந்துருச்சு. இப்போது நம்ம அவுல் நல்ல அவுல், கேஜ் டோர் திறந்துருந்தாலும் வெளியில் போகிறதில்ல, வெளியே போனாலும் உள்ளே வந்துடுது, அந்த நம்பிக்கை வந்தப்புறம் வாட் ஷி டிட், ஷி even doesn't shut the door. Payal stopped shutting the cage door even during the daytime. டேடைமில் க்ளோஸ் பண்ணுறதில்ல. After all, people seldom went into that room all day because normally they don't go to the library, and Owlie was always asleep. So there seemed little point. So எப்படியும் நம்ம அவுல் தூங்க போகுது, நார்மலி nobody will go inside the room, so why to close it, அப்படி விட்டுட்டாங்க. Every day when Payal came back from school, the first thing she did was to peep into the library. So every day when she comes back from school, ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு வரலையா என்ன பண்ணோம், லைப்ரரியில் எட்டி பார்க்குறது. பீப் மீன்ஸ் லுக்கிங். என்ன பார்க்குறது, புக்ஸ் இருக்குதானா, நோ, அவுளி இதில் உள்ளே இருக்கிறாங்களான்னு. யூஸ்வலி ஷீ வுட் ஃபைண்ட் Owlie fast asleep on her perch. நார்மலாக ஷீல் see Owlie will be sleeping in the perch. But today it was different. இன்றைக்கி பார்த்தா பயங்கரமான ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்குது. என்னது, the cage was empty and there was no sign of Owlie. கேஜ் எம்டி. எவ்ரிடே கேஜில் இருக்கும், இன்றைக்கி கேஜில் ஆளை காணோம். கேஜில் Owlie மிஸ்ஸிங். அண்ட் அங்கே எங்கே எட்டி பார்க்குறாங்க, Owlie காணோம். அண்ட் த டோர் டு த கார்டன் வாஸ் ஓப்பன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, டோர் டு த கார்டனுக்கு போகக்கூடிய டோர் ஓப்பனாக இருக்குது. பார்த்த உடனே பாயலுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. மாம், Payal howled. மம்மி இங்கே வந்து பாருங்களேன் என்ன நடக்குது. Who left the garden door open? யார் கார்டன் டோர் ஓப்பன் பண்ணது? How will we find Owlie now? Owlie ஒரு குட்டி பேர்ட், அது எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ? Don't panic, said mom. அம்மா சொல்கிறாங்க, ஓகே பதட்டப்படாத, don't worry. She must be somewhere around. Don't worry my dear, it will be somewhere there. பயப்பட வேணாம். They shut the garden door and looked in every corner of the room. அவங்க என்ன பண்ணாங்க, மற்ற டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு they are searching behind the doors, on top of the tall bookshelves, in every nook and cranny. Nook and cranny means everywhere, ஒரு இடமா தேடுறாங்க. But they didn't find Owlie. எங்கேயும் தேடியும் காணோம். No Owlie.
Tears ran down Payal's cheeks. Tears man கண்ணீர் வடியுது. கண்ணீரா வருது. பயந்து ஆர் கவலையில் சோகமாக tears ran. They had wanted Owly to fly away. அவங்களுக்கு Owly இங்கேயே இருக்கணும்னு இல்லை. They wanted Owly to fly. Owly பறக்க வைக்கணும். But not so soon. இவ்வளோ வேகமாக பறக்கக்கூடாது. இது ரொம்ப குட்டி Owly. She was still so small. இன்னும் ரொம்ப பாப்பாவாக இருக்குதே, ரொம்ப குழந்தையாக இருக்குதே, இன்னும் கொஞ்சம் பெருசான அப்புறமா பறக்கணும். ஆனால் இப்போவே காணோமாயிருச்சே. How would she hunt for her food? எப்படி ஃபுட்டெல்லாம் தேடும்? What if a kite or eagle swooped down on her? ஏதாவது கைட் இல்லை ஈகிள், ஏதாவது பிக் பேர்ட்ஸ் வந்து இது சாப்பிடாதா, ஹர்ட் பண்ணாதா? Finally, mom said, well, now Owly has gone. ஓகேம்மா, கவலைப்பட வேணாம், Owly காணாமல் போச்சு, விடு. We may as well leave the doors open and air the room. Okay, Owly காணலையா? So what we'll do? Let the doors be open. Wiping her tears, Payal threw open the doors to the room. She hoped secretly that Owly would come in if the doors were kept open. Okay, in case they were hoping na நம்பிக்கையா Owly may come inside. Owly உள்ள வரும் அப்படிங்கிற நம்பிக்கையாக இருக்கிறாங்க. Mom left the room to go do her afternoon errands. அம்மா என்ன பண்ணிட்டாங்க, ரூம் விட்டு வெளியே போய் அவங்களோட ஆஃப்டர்நூன் ஒர்க் பார்க்குற போயிட்டாங்க. When she came back a couple of hours later, கொஞ்சம் நேரம் கழிச்சு வராங்க. After some time when she came back, Payal was sitting gazing mournfully at Owly's cage. அந்த பொண்ணுக்கு மனசே தாங்கல. She was just gazing mournfully at Owly's cage. அப்படியே அந்த Owlyயோட கேஜை கண்ணெடுக்காமல் பார்த்துட்டே இருக்கிறா. Gazing means looking. Why didn't you find yourself a good book to read? ஏன் இப்போ டைம் வேஸ்ட் பண்ணுற? Why are you sitting so idle? Why are you so sad? இனிமேல் கவலைப்படக்கூடாது. Go find a book and read. Mom asked. She knew that reading a book was the only way Payal would cheer up. இனி இப்படி இருந்த சோகமாலாம் இருக்கக்கூடாது. கோ ஸ்டார்ட் ரீடிங். இது லைப்ரரி, என்ன புக் வேணாலும் எடுத்துக்கோ, ரீட் பண்ணி மேக் சியர்ஃபுல், டோன்ட் லூஸ் ஹார்ட் அப்படின்னு நம்ம கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. வென் Payal was sad, she always read, okay, sighed Payal. She started looking for a book she had not read. So whenever Payal was sad, even earlier times, she used to read. She noticed a curio on a shelf that she had never noticed before. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? அங்கே ஒரு ஷெல்ஃபில் ஒரு குட்டியாக ரவுண்டாக ஒரு ரவுண்டு கண்ணு வச்சுட்டு முழிச்சிட்டு இருக்குது. அது யார்? ஹலோ, வேர் டிட் திஸ் ஒன் கம் ஃப்ரம்? She wondered. Where did her mother get the owl from? She was about to pick it up when the curio opened one eye. இங்கே உட்காந்து ஒரு கண் மட்டும் திறந்துருக்குது. It was Owly pretending to be a curio. Mom! brawled Payal. மம்மி இங்கே வாங்கல, என்ன நடக்குது பாருங்க. She's back. Owly வந்தாச்சு. Don't you ever give me a fright like that again. She scolded the owl as she put her back in the cage. இனிமேல் இந்த மாதிரி பண்ணுவியா, எனக்கு தெரியாமல் கேஜ் விட்டு வெளியே போவியா அப்படின்னு சொல்லி நல்ல திட்டு கொடுத்து, திட்டுறதுன்னா ஸ்கோல்டிங். ஓகே, ஷி ஸ்கோல்டட் த அவுல். அவுளுக்கு நல்ல திட்டு கொடுத்து அதை கேஜுக்குள்ளே போட்டு லாக். Payal swore later that Owly winked back at her. She probably did. ஓகே, ஸோ உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. Owly உள்ளே உட்காந்து ஒரு லுக்கு விங்க்ட். ஓகே, விங்க்னாக்கா முழிச்சு பார்க்குது. தப்பு பண்ணதான் அது உள்ளே போச்சு, லாக் பண்ணியாச்சு. இப்போ இங்கே போக முடியும்? ஒன்றும் போக முடியாது. பேசாமல் அமைதியாக உள்ளே உட்காந்துருக்கணும். Students, I hope you guys are like this story very much.
Read the supplementary readers and do the book back exercises in your English textbook and complete the pages, send it in the WhatsApp group. Thank you, students.